கர்னல் மலையப்பன் அவர்கள் ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக இந்தியாவோட நிலைப்பாட்டை சொன்னாங்க. நான் இங்கே அரசியல் பேச விரும்பவில்லை. காங்கிரஸ் என்ன செய்தது கடந்த 55 ஆண்டுகால ஆட்சியில் அப்படின்னு உள்ளே போய் பார்த்தோன்னா நிறையா பேசலாம். ஆர்டிக்கல் 370 எடுக்க முடியாமல் தடுமாறினது, காஷ்மீரே இன்றைக்கி ஒரு பாகிஸ்தானாக மாறி இருக்க நிலைமையிலிருந்து அதை காப்பாற்றி கொண்டு வந்தது நரேந்திர மோடி அவர்கள் அப்படின்னா அது மிக சரியான உண்மையும் கூட. சைனாவில் சில இடத்தை இந்தியாவோட இடத்தை ஆக்கிரமித்த பொழுது அப்போ நேருட்ட கேட்டாங்க, இது மாதிரி சைனா ஆக்கிரமிச்சிட்டேன்னு சொன்னப்போ நேரு அவர்கள் சொன்னாங்க, அது புல் பூண்டு முளைக்காத இடம் அப்படின்னாரு. அப்போ ஒரு எம்பி கேட்டார், உங்கள் தலையில் கூட முடியலையே, அதையும் கொடுத்துடலாமா அப்படின்னு கூட நேரு அவர்களை பார்த்து கேட்டாங்க. இதெல்லாம் வரலாறு. அதே மாதிரி இன்றைக்கி நம்முடைய கம்யூனிஸ்ட் அவர்கள் ரொம்ப இந்தியா மீது உள்ள பற்று குறித்தெல்லாம் பேசினாங்க. சைனா 1971 நம் மீது படையெடுத்து வந்த பொழுது சைனாவுக்கு ஆதரவாக இங்கே போராட்டம் நடத்தியவர்கள் கம்யூனிஸ்ட்காரர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எதுல சார் அவர்களுக்கெல்லாம் ஆதாரம் நம்முடைய இந்தியா நாட்டின் மீது நான் இப்போ உங்ககிட்ட நீங்க பேசையில நான் குறுக்கிடல, நீங்க முடிகிறதுக்கு முன்னால ஆதாரத்தை நீங்கள் காட்டிவிட வேண்டும். முடிவதற்கு முன்னால் நீங்கள் ஆதாரத்தை கம்யூனிஸ்ட் ரெண்டா உடைஞ்சது காரணமே அதான். கம்யூனிஸ்ட் ரெண்டா உடைஞ்சது காரணம் நிறைய ஆதாரம் இருக்கு சார். 171 ஆதாரம் எல்லாம் பேச மாட்டேன். ஒரு நிமிஷம் நாகராஜ் சார், நான் குறுக்கீடு செய்யல. ஒண்ணே நிறைய ஆதாரம்லாம் இருக்கு. கனகராஜ் சார், கனகராஜ் சார் நீங்க பேசுனதுக்கு நான் ஆதாரம் கேட்கல, என்ன பேச விடுங்க. நீங்க பேசுனதுக்கு ஆதாரம் கேட்கல, நான் பேசுனதுக்கு ஆதாரத்தை கொடுப்பேன். நீங்க எங்க மீது வழக்கு தொடருங்க. நான் தயவுக்கு தயாரா அப்படி ஒரு வார் நடக்கவே இல்ல சார். நான் கொடுக்கிறேன் சார். நான் கொடுக்கலனா நீங்க எங்க மீது வழக்கு தொடருங்கங்கற நான் தயாரா இருக்கேன் சார். 71 இந்தியாவுடைய வாருக்கு ஆதரவாக இந்தியாவுக்கு எதிராக கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தார்கள் ஆதரவு கொடுக்க முடியும். உங்க கம்யூனிஸ்ட் கட்சி உடைஞ்சதுக்கு அதான் தெளிவாக ஆதாரத்தோட கொடுக்க முடியும். நான் கொடுக்கிறேன். நோக்கத்தை சொல்லக்கூடாது. உங்க சொல்றேன் நீங்க சைனாவுக்கு இந்தியாவோட போராடுனீங்க. இந்த வரலாறு எல்லாமே நான் சொல்றேன் நான் சார். நீங்க சைனாவுக்கு நிறைய காசு கொடுத்தாங்கன்னா அந்த பக்கம் நின்னு இந்த பக்கம் போராடுனீங்க சார். இந்தியாவுக்கு எதிராக நீங்க துப்பாக்கி தாங்கி போராடுனீங்க. கனகராஜ் சார், ஏராளமா காட்ட முடியாட்ட நான் அமைதியா கேட்டுட்டு இருந்தேன். நீங்க என்ன அமைதியா கேட்டு என்ன பேச விட்டதா நாகரிகம். ஆதாரம் நான் என்ன பேச விடுங்க. முடியறதுக்குள்ள ஆதாரம் முடிச்சறேன். ரைட் சார், ஆதாரம் இருக்கு சார். ஆதாரத்தோட தான் பேசுறேன். வரலாற்றுக்கு என்ன ஆதாரம்? வரலாற்றின் பதிவுல ஆதாரம் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். நான் எல்லாம் கொடுக்குறேன். நிச்சயமா நீங்க என் மீது வழக்கே தொடறேன், நான் ஏத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. ஓகே, நான் வரேன் சார், நான் பேசி முடிச்சிடறேன் சார். இந்த போர் அவங்க சொன்னாங்க, குறைசி அவர்கள் மதச்சார்பற்ற நாடுன்னு சொன்னதை பற்றிலாம் சொன்னாங்க. அதாவது அமெரிக்காவில் கைவிலங்கிடப்பட்டு அழைத்து வரப்பட்டார்கள் அங்கிருந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்கள். அப்பொழுது பயங்கரமான ஒரு பொங்கல், ஐயோ இப்படி கைவிலங்கிட்டு அழைத்து வருகின்றார்களே இந்தியர்களை என்றெல்லாம் பொங்கியவர்கள். பஹல்காமில் 26 பேர் மத அடையாளம் கேட்டு சுட்டுக்கொல்லப்பட்ட போது வாய்மூடி மௌனமாக இருந்தார்கள். யாரு? பலர் கூட சொன்னாங்க, இல்ல வாய் மூடி மௌனமா இருந்தாங்க. இல்ல பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்ல யாரும் சொன்னாங்க. யாராவது ஒரு ஆள் என்ன சொன்னீங்க? நீங்க பாகிஸ்தான் தீவிரவாதிகள் என்று சொன்னீர்களா? ஐயா நான் பேசி முடிச்சறேன். கனகராஜன் இப்படி ஒவ்வொன்றுக்கு நீங்க பதில் கொடுத்தா எப்படி நான் பேச முடியும்? இல்ல யாரோ வாய் இல்ல, நாகரிகம் இல்ல. இந்தியா நாகரிகம் இல்ல, என்ன பேச விடுங்க. இல்ல இந்தியா கொந்தளிச்சது. நீங்க யாராவது சொல்லுங்க. 5 நிமிஷம் நீங்க குறுக்கிட்டு வாய் மூடி இருந்தாரு நீங்க சொல்லுங்க சார். பிரிசைஸான பாயிண்ட்க்கு வந்துருவோம் சார். இந்தியாவில் உள்ள அனைத்து கட்சிகளும் தீவிரவாத தாக்குதலை கண்டித்தன. போர் அது தாக்குதல் அப்படின்னு சொல்லி அதிகாரம் கொடுத்து பிரதமர் அதிகாரம் கொடுத்து தாக்குதல் தொடங்கிய நேரத்தில் ராணுவத்தின் ராணுவம் என்ன நடவடிக்கை வேண்டுமானாலும் எடுக்கட்டும், அதை ஆதரிக்கிறோம்னு இந்தியாவில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் பேசினாங்க. அந்த போர் நிறுத்தம் அறிவிக்கிறவர்களும் யாரும் அரசை விமர்சிக்க நான் ஏத்துக்கிறேன். ஒரு பாயிண்ட் வருவோம். நம்ம இன்னைக்கு பிரதமர் சொல்றதுக்கு முன்னாடி பேட்டி கொடுக்கிறாரு. போற நிறுத்துறேன்னா உங்களோட வியாபாரம் செய்ய மாட்டேன்னு சொன்னேன், இந்தியா கிட்டையும் சொன்ன பாகிஸ்தான் சொன்ன நிறுத்திட்டாங்க. இது நீங்க ட்ரம்ப் சொல்லி இருக்கிற வார்த்தை. எங்களோட வியாபாரம் பண்ணணும்னா வர்த்தகத்தை தொடரணும்னா நீங்க போற நிறுத்துங்கன்னு சொன்ன 2 பேரும் கேட்டுக்கிட்டாங்கன்றார். அமெரிக்கா யார் அப்படின்ற கேள்விக்கு உங்க பதில் என்ன? வெளியுறவுத்துறையுடைய பதில் கொடுக்க என்ன பேசுறதுக்கு விடுங்க குணா சார், பேச விடுங்க குணா சார். நான் முழுசா சொல்லி முடிச்சிடறேன் சார். இப்போ தீவிரவாத தாக்குதல் நடக்கிறப்போ தீவிரவாதிகள் என்று சொன்னால் போதுமா? செய்தது யார்? பாகிஸ்தான் தீவிரவாதிகள், பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் தீவிரவாதிகள் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டும்.
அதை முதல்ல பதிவு செய்யணும். ஒன்று. ரெண்டாவது, சிந்து நதியுடைய தண்ணீர் நிறுத்தியவுடன் காவிரி நீரை பற்றி கவலைப்படாதவர்கள் சிந்து நதியை பற்றி கவலைப்பட்டது, பாகிஸ்தானுக்கு தண்ணீர் தரவழி என்று வருத்தப்பட்டது. இதெல்லாம் ஒருபுறம் நாம் புறக்கணிச்சிருவோம், தள்ளி வச்சிருவோம். ஆனால் உலகமே இந்திய நாட்டு மக்களும் முழுமையாக இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக இருந்தார்கள். விக்ரம் மிஸ்ரிய கனகராஜனே பேச விடுங்க. நீங்க பேசுறப்பல கேட்டுதான் எத்தனை பொய் சொன்னீங்க, பொய் எவ்வளவு அழகா சொன்னீங்க, நான் கேட்டுதான் இருந்தேன். அந்த கட்சியில இருக்க ஒரு ஆளை நான் பேச விடுங்க சார். என்ன நாகரிகம் ஒரு ஆளை சொல்லுங்க. இதுதான் நாகரிகமா கம்யூனிஸ்ட்களுக்கு? இதுதான் பிழைப்பான்னு கேக்குறேன். இது நாகரிகமா? நீங்க என்ன போய் பண்ணாலும் அவதூறு பண்ணாலும் எல்லார் மேலயும் சொல்றீங்க. எங்க தேசபக்தியை கேள்வி கேட்கறீங்க. அது நாகரிகமா? நீங்க அவதூறு பேசலையா? சிந்து நதி நீங்க அவதூறு பேசலையா? நீங்க எல்லாரும் கொடுத்தது சம்பந்தமா கிரிட்டிசைஸ் பண்ண கட்சி யாரு? அது நாகரிகமா? சார் நான் என்ன சொல்றேன், முதல்ல என்ன கருத்து இத்தனை பேர் 5 பேர் பேசிருக்கீங்க, நான் ஒண்ணு பதில் சொல்ல விடுங்களே. ஏன்னா பதிலே பேச கூடாதுன்னு எப்படி நான் பேசுறது? கவனிக்காம நீங்க போயிட்டு இருந்தீங்க. மிஸ்டர் கனகராஜ், நான் பேச கூடாதுன்னா நீங்க இப்படி குறுக்க பண்ண எப்படி நான் பேசுறேன்னு கேக்குறேன் நானு. சொல்லுங்க, பேச விடுங்களே சார். யார் இன்னைக்கு கட்சி சிந்துல தண்ணி பாகிஸ்தானுடைய அங்க இருக்கிற வாழ்கின்ற சார் இந்தியால இருக்கிற எந்த அரசியல் கட்சி 90% 95% மேல சார் இப்போ இல்ல நான் தான் சொல்றேன், திரும்ப சொல்றேன். நீங்க இந்து முஸ்லீம் குறித்து பேசுறதுனால பதில் சொல்றேன், குறைசி குறித்து நீங்க பேசுறதுனால சொல்றேன். ஒரு பொதுமக்களை கூட அங்கே கொல்லக்கூடாது என்கிற தெளிவான உணர்வோடு இது இந்து முஸ்லீம் கலவரமாக இந்து முஸ்லீம் உறவுகளை புண்படுத்திவிடக் கூடாது என்கின்ற உணர்வோடு சுப்பிரமணிய சாமி யார் சார்? நீங்க அதுக்கெல்லாம் நாங்க ஒரு பிஜேபி பர்சனா இங்க இருந்து சொல்றோம். சுப்பிரமணிய ஒவ்வொருத்தர் பேசல கருத்து சொல்ல முடியாது. இந்திய ராணுவத்தின் நடவடிக்கையை பற்றி பேசிட்டு இருக்கோம். இந்திய நடவடிக்கை என்ன பண்றது தெளிவா சொல்றாங்க. பாகிஸ்தான் பயந்து போய் கதறி போய் அமெரிக்கால விழுகுது. வீர தீரத்தின் மீது யாருக்கும் எந்த மாற்று கருத்து இல்ல. இந்தியாவே ராணுவத்தின் பின்னால் நின்றது. ராணுவத்துக்கு கட்டளையிட்ட அரசியல் தலைமை, பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் உடைய பொலிட்டிக்கல் வில், டிப்ளமசி, டிட்டர்மினேஷன், இதை தான் கேள்வி கேட்கிறாங்க. ட்ரம்ப் யாரு உத்தரவு போடுறதுக்கு? என்ன சார் ஆயிருக்கு இப்போ? இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி சார். நான் ஏதாவது பேசி முடிக்கிறேன், பதில் சொல்ல விடுங்களேன். 4 நாள்ல பாகிஸ்தானை கதற வச்சிருக்கோம், கண்ணீரோட வச்சிருக்கிறோம், ட்ரம்ப் கிட்ட போக வச்சிருக்கிறோம். இந்தியா வல்லரசு, இந்தியா நம்மிடம் ஆயுதங்கள் இருக்கிறது, சுயசார்பு ஆயுதம் இருக்கிறது. நான் யாரையும் நம்பி இல்ல. வெறும் அண்ணன் சொன்னாரு, அவங்க ட்ரோன் விட்டாங்க, வெறும் 10 கிலோ வெயிட்டோட வெறும் 300 ரூபாயில அடிச்சிருக்கிறோம். வெறும் 300 ரூபாய். நம்ம ஒன்றும் பெரிய ஸ்போர் வச்சு ஃபோண்டர் வச்செல்லாம் பல கோடி செலவு இல்லை. வெறும் 300 ரூபாய் செலவுல அதை தவிர்த்து இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு பலம் பொருந்திய வல்லரசாக இந்தியா மாறி இருக்கிறது. அதை கூட அமெரிக்காவில் எந்த நாட்டிலும் தாங்க முடியல. தாக்குதலை முறியடிச்சிட்டோம்னு பாகிஸ்தான் அந்த ஊர் மக்கள்கிட்ட சொல்றாங்க. இது எது உண்மைன்னு மூன்றாவது யாராவது சொல்லணும். ராணுவம் சொல்றது நாம ஆதாரங்களோட நம்ம விளக்கம் கொடுத்திருக்கிறோம். இதுவரை பேசலாம். நன்றி உங்களுக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.